சாஃப்ட்வேர் டெக்னாலஜி. நான் இந்த வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, ஹவர்லி வைஸ் புக்கிங் எப்படி வந்திருக்குது அப்படின்றத பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ எப்படின்னா, இப்போ இன்றைக்கி தேதி 29 ஆகுது அப்படின்னாக்கா, இந்த 29ஆம் தேதி நைட்டு 12 to 1, 1 to 2, 2 to 3. ஸோ ஒவ்வொரு ஹவர்ஸுக்கும் எத்தனை புக்கிங் என்ட்ரி போட்டிருக்கோன்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் ஒவ்வொரு ஹவர்ஸுக்கும் ட்ரிப்பு நடந்தது, அதாவது பிக்கப் டைம், ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆனது, அதை வச்சும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னாக்கா, டிரான்சாக்ஷன் போயிடுங்க. இதில் வந்து ஹவர்லி புக்கிங் கவுண்ட் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்க. இப்போ பாருங்கள், இப்போ இன்றைக்கி 29ஆம் தேதி 12ஆம் மாதம் 29ஆம் தேதி 2021. இப்போ இது வந்து எப்படின்னா புக்கிங் என்ட்ரி, அதாவது கால்ஸ் வந்த டைம் மேலே உள்ளதெல்லாம் வந்து இப்போ அதாவது இது 12 AM-னா 12:01 12:59 மணி வரைக்கும், 12:59 நிமிஷம் வரைக்கும். இது ஒன்றுன்னா 1 மணிலேருந்து 1:59 வரைக்கும் உள்ள பீரியடு. 2 AM-னா 2 மணிலேருந்து 2:59. 3ன்னு ஆரம்பிச்சுன்னா, அதாவது 3ல் உள்ள ஆரம்பிக்கிறது எல்லாமே. இப்போ பாருங்கள், இது இப்போ 11னாக்கா, இப்போ வந்து 11லேருந்து 11:59 வரைக்கும் PM அப்படின்னா இது இங்கே வந்துடும். ஸோ இப்போ இது வந்து மேலே உள்ளது என்னென்னா கால்ஸ் வந்த டயத்தை மென்ஷன் பண்ணோம். கீழே உள்ளது என்னென்னா பிக்கப், ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆனது, அது மாதிரி மென்ஷன் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த 29ஆம் தேதி 12ஆவது மாதம் அந்த 12 மணிக்கு, அதாவது 12லேருந்து 12:59 வரைக்கும் எந்த புக்கிங்குமே என்ட்ரி போடலை. 1லேருந்து 1:59 எந்த புக்கிங் என்ட்ரி, அதே மாதிரி 2 to 2:59, 3 to 3:59 ஒரு புக்கிங் என்ட்ரி போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ட்ரிப்பு எப்போ வேணாலும் நடந்திருக்கலாம். அதாவது 3 மணிலேருந்து 3:59 வரை இடைப்பட்ட டயத்தில் கால்ஸ் வந்திருக்குது. ஆனால் அந்த பிக்கப் வந்து 4 மணியாக இருந்திருக்கலாம், இல்லை 5 மணியாக கூட இருந்திருக்கலாம். ஸோ மேலே வந்து என்ட்ரி கால்ஸ் வந்த டயத்தை மென்ஷன் பண்ணுது. பாருங்கள், நீங்கள் கிளிக் பண்ணாக்கா ஒவ்வொரு ஹவர்ஸுக்கும் நடந்த புக்கிங் கவுண்டு இங்கே தெரியும். ஸோ இது வந்து கால்ஸ் வந்ததை மென்ஷன் பண்ணுறது. அதே போல் கீழே உள்ளது வந்து என்னென்னா பிக்கப், ட்ரிப்பு நடந்தது. பாருங்கள், இது எந்த டயத்தில் வேணாலும் புக்கிங் கால்ஸ் வந்திருக்கலாம். ஆனால் அந்த 12லேருந்து 12:59 வரை உள்ள 12லேருந்து 12:59 நிமிஷத்துக்குள்ளார அந்த 1 மணி நேரத்துக்குள்ளார ஒரு ட்ரிப்பு நடந்திருக்குது. ஒரு ட்ரிப்பு ஒரு கஸ்டமரை நம்ம கால் டாக்ஸி உள்ள வண்டி போயிட்டு பிக்கப் பண்ணிடுது. இது எதுவுமே இல்லை. அதே மாதிரி 3 to 3:59 1, அதே மாதிரி 4 to 4:59 2 பாருங்கள். ஸோ அது மாதிரி இது வந்து பிக்கப் ஒவ்வொரு ஹவர்ஸுக்கும் பிக்கப் நடந்தது. மேலே உள்ளது வந்து ஒவ்வொரு ஹவர்ஸுக்கும் கால்ஸ் வந்த டைம். இது வந்து டிரைவர் போயிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணது, அதாவது கஸ்டமர் வண்டி கேட்டிருப்பாங்க இல்லையா, எனக்கு இத்தனை மணிக்கு வேணும்ன்ட்டு. ஸோ அது மாதிரியானது. ஏன்னா இப்போ கால்ஸ் வர்றதுலாம் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கலாம், இல்லை 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கலாம், இல்லை உடனே கூட வந்திருக்கலாம். இது வந்து கால்ஸ் வந்த நேரத்தை மென்ஷன் பண்ணுது. இது வந்து கஸ்டமர் எப்போ வண்டி வேணும்னு கேட்குறாங்களோ அந்த டயத்தை மென்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ இது வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் 12 இது நீங்கள் மொத்தமாக அன்னைக்கு வந்து புக்கிங் கவுண்டை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து 12:01 அப்படின்ற மாதிரி போட்டு நீங்கள் AM அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இதை வந்து 59ன்னு கொடுத்தாக்கா இப்போ அன்னைய நாள் ஃபுல்லாக நடந்த புக்கிங்கோட கவுண்டு இங்கே இது மாதிரி காட்டும். எனக்கு வந்து கரெக்டாக அந்த 12 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் தேவை அப்படின்னாக்கா நீங்கள் 6:00 AM போட்டாக்கா ஸோ அந்த டயத்தில் எத்தனை புக்கிங் வந்திருக்குது அப்படின்றத காட்டும். ஸோ இது வந்து பெர் ஹவர்லி வைஸ் இது வந்து 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரத்துக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இது மாதிரி டயத்தை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி மாற்றிக்கலாம். இதில் வந்து செலக்டட் டேட் இது வந்து 29. ஸோ 29ஆம் தேதிக்கு இது மாதிரி. இதே நீங்கள் 28ஆம் தேதிக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் 28 பண்ணிவிட்டு நீங்கள் கம்பாரிசன் இது மாதிரி பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணாக்கா பாருங்கள், 3 மணிக்கு 28ஆம் தேதியில் இது மாதிரி புக்கிங் வந்துருக்குது. ஸோ இப்போ 28ஆம் தேதிக்கும் இதுக்கும் வித்தியாசம் 29 16 28ஆம் தேதி 6 புக்கிங் தான், இந்த 8 to 29 அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு எந்த நாளோட புக்கிங் டீட்டெயில்ஸ் தேவையோ நீங்கள் அந்த தேதியை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே போல் நீங்கள் 28ஆம் தேதி இதெல்லாம் வந்து 29ஆம் தேதிக்கான ட்ரிப்பு. நீங்கள் 28ஆம் தேதி பார்க்கணும்னு வச்சிங்கன்னா, இப்போ 28ஆம் தேதி காலையில் 6லேருந்து 6:59 வரைக்கும் நிறைய பேர் வண்டி கேட்டிருக்காங்க. இங்கே 8 இதில் வந்து குறைஞ்சிச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து கம்பாரிசன் பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து டயத்தை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ மேலே உள்ளது கால்ஸ் டைம், கீழே உள்ளது கஸ்டமர் வண்டி கேட்ட டைம். ஸோ
இது மாதிரி உங்களுக்கு தேவைன்னா இப்போ நீங்கள் 29ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 11:15 வரலையும் கேன்சல் ஆன புக்கிங் கவுண்டப் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இது மாதிரி பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ரீசெட் பண்ணோன்னா ரீசெட் ஆல் கொடுத்துட்டு நீங்கள் திரும்பவும் உங்களுக்கு எந்த தேதி தேவையோ நீங்கள் அந்த தேதியை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்தந்த ஹவர்ஸில் வந்த புக்கிங்கோட டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹவர்லி புக்கிங் கவுண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ் இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது அடுத்தடுத்த ஹவர்ஸுக்கு ஒவ்வொரு ஹவர்ஸுக்கும் புக்கிங் கவுண்ட் எவ்வளோ வந்திருக்குன்றதை வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹவர்ஸில் வந்து நம்மளுடைய டிரைவர்ஸ்க்கெலாம் பர்மிஷன் அதிகமாக கொடுக்காம பிரேக் அதிகமாக கொடுக்காம எப்போ வந்து புக்கிங் கம்மியாக இருக்குதோ நீங்கள் அந்த ஹவர்ஸில் வந்து நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிஸ்னஸ் பண்ணாவே கொஞ்சம் நிறைய புக்கிங் கேன்சல் ஆகாமல் சர்வீஸ் நல்லா கொடுக்க முடியுங்கிறதுக்கு தான் இது. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேளுங்க. நன்றி.